ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜே 2.0ங்கிற புதிய சேனலோட கடந்த மார்ச் 10 ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே உலுக்கிய வழக்கு தான் வேடநத்தம் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு. அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்றது. இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒட்டுமொத்த தமிழ்நாடையே இந்த வழக்கு நிலைகுலைய வச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட ஒருத்தவரை காற்றாலையில் உள்ள சிசிடிவி மூலியமாக காவல்துறை கண்காணித்து தர்மமுனீஸ்வரருங்கிற ஒரு ஆளை கைது பண்ணாங்க. அவர் மேலே ஏற்கனவே ஒரு கொலை கேஸு இழுவையில் இருந்திருக்கு. பட் அவர் ஜாமீனில் வெளில சைன் போட்டுட்டு இருந்திருக்காரு ஸ்டேஷனில். அந்த நிலைமையில் தான் இந்த காவல்துறை தர்மமுனீஸ்வரருங்கிறவனை கைது பண்ணாங்க. இதோட வழக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீர்ப்பாகுங்கிறத நேத்தியே எல்லா மீடியாவிலையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்டம் போஸ்கோ நீதிமன்றம் இரட்டை மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. தப்பு செஞ்சு தான் தண்டனை கிடச்சிருச்சின்னு நினச்சோம்னா அது ரொம்பவே தப்பு. ஏன்னா இரட்டை தூக்கு தண்டனை இல்லை, 10 தூக்கு தண்டனை கொடுத்தாலும் இங்கே யாருமே தூக்கில் போடுறது கிடையாது. இவன் இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வருஷம் ஜெயிலில் இருப்பான். அதுக்கப்புறம் அவன் ஆட்டோமேட்டிக்காகவே செத்துருவான். இது வரைக்கும் தூக்கில் போட்டு பார்த்து ரொம்ப காலம் ஆகுது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கடைசியாக செய்தி கேள்விப்பட்டதுன்னு நினைக்கிறேன். தூக்கில் போட்டதெல்லாம் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால் மட்டும்தான், தண்டனைகள் உடனடியாக நிறைவேற்றப்பட்டால் மட்டும்தான் குற்றங்கள் குறையும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோருக்கும் நன்றி. நான் உங்கள் ஜே.